காந்தி கண்ணாடி. பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ச்சனா தம்பதியினர் உறவினர்களை எதிர்த்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. காலம் கடந்தாலும் அதே காதல் அண்ட் அன்போட வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில 60வது கல்யாணம் செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய மனைவி ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற பாலா கிட்ட தங்களுடைய 60வது கல்யாணத்தை பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறாரு பாலாஜி சக்திவேல். பாலாவுக்கு பணம் தான் எல்லாமே. அதனால இந்த 60ஆம் கல்யாணத்துக்காக 50 லட்ச ரூபா பட்ஜெட் கேட்குறாரு. பட் செக்யூரிட்டி வேலை செய்கிற பாலாஜி சக்திவேல் கிட்ட அவ்வளோ பணம் இல்லாததுனால பாலா டீம் பின்வாங்குறாங்க. ஆனால் நான் ஒரு ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவன், தனக்கு கோயம்புத்தூரில் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிற பாலாஜி சக்திவேல் ஒரு வழியாக அந்த சொத்தை வச்சு பணத்தை ரெடி பண்ணுறாரு. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மத்திய அரசு அமல்படுத்த இந்த கல்யாணத்தை நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. கடைசியாக பாலாஜி சக்திவேல் அண்ட் பாலா டீம் பணத்தை எப்படி மாற்றினாங்க அண்ட் 60ஆம் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படம். அறிமுக கதாநாயகன் பாலா முதல் படம் அப்படிங்கிறதுனால சில இடங்களில் கொஞ்சம் தடுமாற செய்கிறாரு. ஒரு சில இடங்களில் அவருடைய பாடி லாங்குவேஜ் நல்லாவே இருக்குது. எமோஷனல் சீன்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்ல நடிப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. கதையோட உண்மையான நாயகன்னா அது பாலாஜி சக்திவேல் தான். தன்னோட வெள்ளந்தி நடிப்பால் கலங்க வச்சிருக்காரு. அதுக்கு தான் நீ இருக்கியே அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கும் போது அவருடைய நடிப்பு நம்மளை அசர வைக்குது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அதிகமான நடிப்பு கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வருது. அதே மாதிரி அர்ச்சனா ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரையில் வந்திருக்கவங்க ஒரு அழுத்தமான பதிவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து மற்ற படங்களில் அவரை எதிர்பார்க்கலாம்னு தோணுது. பாலாவுடைய நண்பராக வரக்கூடிய காக்கா மகேஷ் கொடுத்த வேலையை நல்லாவே செஞ்சிருக்காரு. நாயகி நமிதா கிருஷ்ணமூர்த்திக்கு அவ்வளோ பெரிய வேலை இல்லை. ஆனாலும் அவங்களுடைய நடிப்புலையும் குறையில்லை. விவேக் மெர்வின் மியூசிக்கில் பாடல்களை விட பின்னணி இசை அசத்தலாக இருக்குது. அண்ட் ஒளிப்பதிவாளர் இயல்பான லைட்டிங்ஸ் மூலமாக படத்தோட ஜீவனை கெடாமல் கொடுத்துருக்காரு. நடிகர்களோட தேர்வில் கவனம் செலுத்திய இயக்குனர் திரைக்கதையில் போதுமான எமோஷன்ஸை கொண்டு வர தவறி இருக்காரு. சில சீன்ஸ் ஓவர் சென்டிமெண்ட்டாகவும் போயிருக்கு. பண மதிப்பிழப்பு சம்பவத்தை அழகாக கதைக்குள்ளே வந்து செட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு அழகான எமோஷனல் படத்தை கொடுக்க நினைச்ச இயக்குனர் இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் அழுத்தம் கொண்டு வந்திருந்தா இந்த காந்தி கண்ணாடி இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும்.